Welcome back to Dream for Tech. இந்த வீடியோவில் Proteus சிமுலேஷன் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ Proteus வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. இப்போ உங்கள் டெஸ்க்டாப்புக்கு போய்க்கோங்க. அதில் Proteusங்கிற ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். Proteus ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கெமேட்டிக் கேப்சருங்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் P அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் Arduinoன்னு சர்ச் பண்ணுங்கள். Arduinoன்னு சர்ச் பண்ணிங்கன்னா Arduino போர்டு உங்களுக்கு காட்டாது. ஏன்னா அதை நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இன்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லேருந்து இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுங்க. உங்களுக்கு இப்படி 2 ஃபைல் கிடைக்கும். இது Arduino லைப்ரரி ஃபைல். இந்த 2 ஃபைலையும் நம்ம Proteus டைரக்டரிக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். இந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ C டிரைவ் போங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ், அதில் Proteus 8, அதுக்குள்ளே டேட்டா, அப்புறம் லைப்ரரி, இதுக்குள்ளே அந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் கொடுக்கும் போது ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுங்க. இப்போ Arduino லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது Proteusல போய் வெரிஃபை பண்ணலாம். Proteusஐ ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்கெமேட்டிக் கேப்சர் கிளிக் பண்ணுங்கள். அதில் Pங்கிற ஐக்கான், இதில் Arduinoன்னு இப்போ சர்ச் பண்ணுங்கள். இப்போ Arduino Uno அப்படிங்கிற ஒரு காம்பனெண்ட் வந்திருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காம்பனெண்ட் லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துருங்க.
இப்போ ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காம்பனண்ட் இங்கே வந்திருக்கும். இது Arduino Uno Proteus லைப்ரரி ஃபைல். இதை வச்சு தான் Arduino ப்ராஜெக்ட்ஸை சிமுலேட் பண்ண போகிறோம். எப்படி சிமுலேட் பண்ண போகிறோங்கிறத சிமுலேஷன் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரீம்4 டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Dream4 Tech.